மச்சான் இட்ஸாவே இருக்கு மச்சான். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த ரூமை டெக்கரேட் பண்ண போறோம். அது நாங்க ரொம்ப நாளா ஐடியா பண்ணிட்டு இருந்தோம் டெக்கரேட் பண்ணணும்னு. அதுக்கு சில பல ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ண போறோம். ஏன்னா நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வந்து இந்த ரூம் டெக்கரேட் பண்ணதே கிடையாது. சம்டைம்ஸ் தோணும் பண்ணலான்னு, அதுக்கான டைம் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு நாங்க வந்து ஒரு முடிவு பண்ணிட்டோம். சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அது எல்லாமே எங்களோட ஓன் ஐடியாஸ். சூப்பரா இருக்க போகுது இந்த வீடியோ. நீங்களும் இதை பார்த்துட்டு உங்க வீடியோயும் டெக்கரேட் பண்ணலாம், உங்க ரூமையும் டெக்கரேட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம லென்த். இதோட 45 சென்டிமீட்டரா இன்ச். 45 இன்ச்சுக்கு வந்து ஒரு பைப் எடுத்துக்கணும். குட்டி இல்ல, இது பெரிய பைப் தான். இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதுதான் பார்க்க போறோம். ப்ளூ எடுத்துக்கிட்டாங்க. ப்ளூ எடுத்து புல்லாங்குழல் பைப் வச்ச ஊதுற டிக்ஷனரி. ப்ளூ காலி ஆயிடுச்சு. நாங்க நிறைய வேலை பண்ணோமா, அதுல காலி ஆயிடுச்சு. பாத்தீங்களா, ஃபைனலா நாங்க வந்து சுத்தி முடிச்சிட்டோம். ஒரு நூல்ல வந்து பாதி தான் சுத்தி முடிச்சிட்டோம். ஒரு நூல்ல இல்ல, ஒரு பைப்ல ஒரு கட்டுல ஃபுல்லா சுத்திட்டோம். பட் ஆனா கொஞ்சம் பாக்கி இருக்கு. எவ்வளவு இன்ச் எடுத்தோம் நம்ம மொத்தமா தெரியாது. இப்ப நாங்க வந்து டோட்டலா வந்து 39 இன்ச் நாங்க பிளான் பண்ணோம். பட் ஆனா இப்போ வந்து 35 இன்ச் தான் இருக்கு. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மாட்ட போறோம். நம்ம 40 இன்ச்சு பிளான் பண்ணோம். 40 இன்ச்சஸ்க்கு வந்து நூல், ஒரு நூல் கண்டுல இருக்கிற நூல் வந்து இந்த பைப் ஃபுல்லா சுத்தின உடனே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பாதிலே காலி ஆயிடுச்சு. இப்ப வந்து வேற கலர் நூல் தான் இருக்கு. அதனால நாங்க இப்போ வந்து அப்படியே விட்டுறலாம்னு பாக்குறோம். எஸ், இதை வந்து கட் பண்ணணும். இது வரைக்கும் கட் பண்ணி விட்டுறலாம். இது வரைக்கும் கட் பண்ணிட்டோம்னா அந்த மீதி இருக்கிறத வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணா அந்த செவுரு ஃபுல்லா நிறையாது. அதான் பாக்குறேன். நிறையும் பெய்ய பாக்கலாம். நாங்க பாத்தீங்கன்னா இப்ப சீரியல் லைட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாளா இது வாங்கணும், எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்ப வந்து இதுல மல்டி கலர், இப்ப வந்து செவுத்துல ஒட்டுற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ முன்னாடிலாம் சாமி ரூம்ல மட்டும் தான் நம்ம அந்த மல்டி கலர் மாதிரி வரும். இப்ப நாங்க வந்து இந்த பிங்க் மாதிரி ஒரு கிரீமி ஷேட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு கலர் போதும். இதுல வந்து ரிமோட் எல்லாம் கிடையாது, கலர் எல்லாம் மாத்த முடியாது.
இது வந்து நாங்க 100 ருபீஸ் வாங்கிட்டு வந்தோம். ஒரு கலர்னா 100 ருபீஸ், மல்டி கலர்னா சொன்னாங்க 200 ருபீஸ். நீங்க செவுத்துல ஒட்டுற மாதிரி வாங்குறீங்கல்ல அந்த சீரியல் லைட் புதுசா மீட்டர் வந்து 65. அது வந்து ஒரு மீட்டர் 65. அதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ரா அடாப்டர் வாங்கணும், அது ஒரு 100 ருபீஸ். அது நீங்க 500 ஆயிடும் உங்களுக்கு வீட்டுல ஒட்டணும்னா. பட் நாங்க பண்ற இந்த டெக்கரேஷனுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி சீரியல் லைட் தான் தேவை. அதனால நாங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ இதை வச்சு டெக்கரேட் பண்ண போறோம். பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குல்ல, இது சூப்பரா இருக்கு. இப்ப நம்ம வந்து பைப்புக்கு நூல் சுத்தி ரெடி பண்ணியாச்சு. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, கப்புக்கும் நூல் சுத்தி வச்சாச்சு. அதை பத்தி நான் சொல்லவே இல்லை இன்னும். அதுக்குள்ள நீ வந்து ஆர்வம் பேசக்கூடாது. பேப்பர் கப்ஸ் நம்ம கிட்ட இருக்குல்ல, இந்த பேப்பர் கப்ஸ்க்கு வந்து ஆக்சுவலா இது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து மிச்சமாயிடுச்சு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, திருட்டுத்தனமா பை குடுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். யார் வீட்டுல இருந்து? நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல தான்ப்பா. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ ஏன் திருட்டுத்தனமா போய் எடுத்துட்டு வரணும்? அது யாராவது எடுத்து வச்சிட்டாங்கன்னா அடிச்சே. சோ எடுத்து வச்சிட்டேன். சோ அந்த எடுத்து வச்சது மிச்சத்துல வந்து நாங்க வந்து ஒரு வால் ஹேங்கிங், ஒரு டை சீரியல் பல்ப் பண்ண போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து பேப்பர் கப்ஸ் எங்ககிட்ட நிறைய இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஐடியா நம்மளே கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணோம். எங்களுக்கு எந்த வீடியோ இந்த ஐடியாவும் பிடிக்கல. ஏன்னா அதுக்கேத்த பொருள் எங்ககிட்ட எதுவுமே இல்ல. சரி நம்ம வீட்டுல வந்து பேப்பர் கப் தான் இருக்கு, இதுல வந்து நைட் லேம்ப் செட் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஐடியா எப்படி வந்து பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி போகும்போது பாண்டிச்சேரியில மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல வந்து அந்த நூலை சுத்தி அந்த நைட் லேம்ப் மாதிரி நிறைய வித்துட்டு இருந்தாங்க. பார்த்து ரொம்ப ஆசையா இருந்தது எங்களுக்கு. பட் அது ரொம்ப ஈஸியா பண்றது, இது நம்ம கேஷ் கொடுத்து வாங்கணும், நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க இவ்வளவு நாள் பண்ணவே கிடையாது. இன்னைக்கு அதை நாங்க பண்ணி இன்னைக்கு வந்து நாங்க இந்த பேப்பர் கப்ல வந்து நூல் சுத்த போறோம். எந்த மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கப் எடு. இந்த மாதிரி வந்து நான் உள்ளன் த்ரெட் நிறைய வச்சிருப்பேன். நான் அந்த க்ரோஷெட் எல்லாம் பண்ணுவேன். அந்த க்ரோஷெட் வீடியோ கூட நான் போடுறேன், நீங்க பாருங்க மறக்காம. செம்மையா போடுவாங்க, ஜிகி 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 ஜிகின்னு பண்ணுவாங்க. அந்த க்ரோஷெட் த்ரெட் எல்லா கலர்ஸும் என்கிட்ட இருந்துச்சு. இருந்த கலர்ஸ் வச்சுக்கோ, இருந்த கலர்ஸ் இருக்கு, நாங்களே மேனேஜ் பண்ணி பண்ணிருக்கோம். இத்தனை கப் வேணும் அந்த மாதிரி சில மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு நாங்களே பண்ணோம். இப்போ சீரியல் லைட் வந்து ஐயோ வாவ், இந்த சீரியல் லைட் வந்து ஒரு கப்புலயும் போற மாதிரி, இப்படி போற மாதிரி நைட்ல ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இது நாங்க பிளான் பண்ணிருக்கிறது. உங்களுக்கு வீடியோஸ்லயுமே பேக்ரவுண்ட்ல ரொம்ப எங்களுக்கு அழகா தெரியும்ன்றதுக்காக இந்த பிளான். இப்ப நாங்க நிறைய நூல் சுத்தி வச்சிருக்கோம், எல்லா கலருமே. அதை அப்படியே ஃபுல்லா வீடியோஸ் காட்டலாம். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஃபுல்லா எல்லாமே சுத்தி வச்சேன். இந்த மாதிரி எல்லோ கலர், பிங்க் கலர், ப்ளூ, என்கிட்ட இருந்த ப்ளூ கிரீன் எல்லாமே செஞ்சாச்சு. இந்த மாதிரி நான் வந்து நிறைய கப்ஸ் வச்சிருக்கேன். இப்போ இத வந்து இந்த பைப்ல இப்படி ஹேங்கிங் மாதிரி பண்ண போறோம். அதுதான் இப்ப பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீரியல் பல்ப் ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த சீரியல் லைட்டு, டான்ஸ் இல்ல. இது வந்து ஆக்சுவலா கிறிஸ்துமஸ் ட்ரீல எல்லாம் வந்து இந்த போட்டு வைப்பாங்க. அது ஒரு கலரா இருக்கும், மல்டி கலரா இருக்கும், அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இன்னைக்குதான் தனியா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டுல இருந்தது, அது வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அது எதை கனெக்ட் பண்ணாலும் ஒர்க்கே ஆகல. அதனால நாங்க புதுசா வாங்கிட்டு வந்தோம். அதுவுமே அப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வீடியோல சீரியல் பல்ப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நாங்க சொல்றோம். அப்பா வந்து ஆக்சுவலி எலக்ட்ரீஷியன் தான். சோ அதனால அப்பா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு சீரியல். அப்பா எல்லாமே பண்ணுவார், எலக்ட்ரீஷியன் ஒர்க் எல்லாமே அதுக்கு தெரியும். நாங்க எது பண்ணாலும் அவர்கிட்ட கேட்டு பண்ணுவோம். இது வந்து நீங்க ரெடி பண்ணி வைங்கப்பா, எங்களுக்கு இன்னைக்கு நைட் லேம்ப் நாங்க பண்ண போறோம், அதனால எங்களுக்கு இன்னைக்கு நாங்க சீரியல் பல்ப் வாங்கிக்கிறோம் அப்படின்னு நாங்க வாங்கிட்டோம். மல்டி கலர்ல என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு சிங்கிள் கலரா இருக்கும்போது உங்களுக்கு அந்த நைட் லேம்ப் ரொம்ப அழகா தெரியும், எந்த ஷேக்கும் இல்லாம ஒரே லைட்டா. மல்டி கலர்னா அது மினிக்கிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். அது வந்து நமக்கு லுக்கு நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. சாமி கிட்ட போடும் போதோ டெக்கரேஷன் பண்றதுக்கும் அழகா இருக்கும். பட் ஒரு லேம்ப் மாதிரி பண்ணும்போது இந்த சிங்கிள் கலர் தான் ரொம்ப அழகா இருக்கும். அதுல நீங்க கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஷாப்ஸ்ல, நீங்க அதுல எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுடலாம். இதுல வந்து நாங்க ஹோல் போட போறோம். ஒரு கப்லயும் ஒரு ஹோல். அந்த ஹோல்குள்ள வந்து நாங்க இந்த மாதிரி சீரியல் பல்பை வில்ல விட போறோம். நாங்க ஒரு ப்ராசஸா உங்களுக்கு பண்ணிட்டே இருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்க. இது முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இப்ப இதுக்கு வந்து இதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா சீரியல் பல்ப் வந்து இது உள்ள போகணும். இப்போ அதுக்கு நம்ம இங்க ஒரு ஹோல் போடலாம். எந்த மாதிரி போடலாம்? ஹோல் போடலாம். சின்னதா போடும்ல, போதுங்களா? அசிங்கமா குத்தாத, அதாவது பிளேட் எடுத்து எப்படி அந்த ஓட்டணும் பண்ணி ஃபெவிகால் ஓட்டணும். ஒட்டணுமா திருப்பி? ஆமா, ஒட்டினாதான் வந்து இந்த ஒயரோட சேர்த்து நிக்கும். நீ தானே சொன்ன டபுளா வரும். ஃபர்ஸ்ட் இது வந்து உள்ள போயிடும், ஓகேவா? செகண்ட் இது வரும்போது நின்றும். பட் ஸ்டில் இந்த ஹோல்ஸ் அசிங்கமா இருக்கும்ல, அதனால சொல்றேன் நானு. இப்ப குட்டி ஹோல் தானே போடணும்? ஆமா, குட்டி ஹோல்ஸ் தான் போடணும். இது போற மாதிரி போடணும். இரு, அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லைட்டுக்கும் ரெண்டு லைட், ஒரு கப்புக்கு ஒரு ரெண்டு லைட் வர மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். சரியா? இப்ப இந்த கப்புக்கு வந்து முதல்ல ஒரு லைட் வந்தாச்சு, ஒரு ஹோல் போட்டு ஒரு லைட் உள்ள விட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கப்பு அது மாதிரி ஒரு ரோலையும் எங்களுக்கு 5 கப்பு. நாங்க வந்து ஒரு கப்ல வந்து பென் வச்சு இந்த ஓட்டையை போட்டோம். நீங்க பென்லயும் யூஸ் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது பேப்பர் ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிரும். இன்னொரு ஓட்டை வந்து இங்க போடுவோம்.
எஸ் போடும்போது சொல்றோம். ரிட்டர்ன் வரும் அந்த மாதிரி நாங்க உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. இப்ப நெக்ஸ்ட் கப்ல ஓட்ட போடலாம். நீயே போட அழகா இங்க போடலாமா? இப்போ நெக்ஸ்ட் கப்பு, அந்த கப்பு இந்த கார்னர் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அந்த கார்னர் எடுத்து அது உள்ள போடணும். அதானே? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா சீரியல் லைட்ல ஒரு கார்னர் வந்து லைட்டோட முடியுமா, இன்னொரு கார்னர் வந்து பிளக் பாயிண்டோட முடியுமா, அந்த பிளக்கோட. இப்ப என்னன்னா நாங்க வந்து இந்த கப்ஸ உள்ள இன்செர்ட் பண்றது வந்து இந்த கார்னர்ல இருந்து அந்த அந்த பிளக்குக்கு முன்னாடி இருக்க லைட் வரைக்கும் நாங்க கொண்டு போறோம். ஒரு லைட்டும் பொறுமையா எடுக்கணும். சீரியல் லைட் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா எரியாது. அதனால கொஞ்சம் பொறுமையா அதை மூவ் பண்ணி லாஸ்ட்ல தள்ளிட்டு இருக்கோம். கலர் காம்பினேஷன் இஷ்டத்துக்கு நாங்களே வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிருக்குதா பாருங்க. இந்த மாதிரி எடுத்து எடுத்து 2 பேரும் போட்டுட்டே இருக்கோம். கொடுங்க, நான் அந்த ப்ளூ ரெடி பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ப்ளூ நாங்க எப்படி எடுக்கிறோமா, நான் நெக்ஸ்ட் வந்து ப்ளூக்கு அப்புறம் என்ன கலர் போட்டிருக்கேன், எல்லோ கலர் போட்டிருக்கேனா. ஸோ இந்த கார்னர் எடுத்து வேலை கொஞ்சம் பெருசா தான் போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இது வந்து எப்படி ஃபைனலைஸ் பண்ணுவோம், எப்படி வந்து பக்காவா வரப்போகுது அப்படின்றது. பட் ஆனா செம்மையா இருக்க போகுது வீடியோ. இப்போ அது ஃபைனல் ரொம்ப அழகா இருக்கு. நைட் டைம்ல அது போடும்போது சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். பட் வேலை ரொம்ப இருக்குது. நேத்து வந்து பேப்பர் டப்ளர்ல வந்து நூல் அதை சுத்தறதுக்கு ஆரம்பிச்சோமா. இப்ப அந்த பைப்புக்கு நூல் சுத்தறதுக்கு எங்களுக்கு 1/2 hour மேல ஆயிடுச்சு. அது ரொம்ப பெரிய பைப்பு, அதனால அதுக்கு டைம் ஆயிடுச்சு. கடைக்கு போய் சீரியல் லைட் வாங்கிட்டு வந்தோம் இன்னைக்கு. அது ஒரு வேலையா. இப்போ வந்து அடுத்து வந்து ஆக்சுவலி வந்து என்னது வயர் வந்து பிளக் பாயிண்ட் கட்டல அப்படின்னா திருப்பி வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணா அதுக்கு திருப்பி ஒரு வயர் வாங்க. இப்ப என்னன்னா இப்ப நாங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டோம். நாங்க வந்து மேல இந்த ஏசிடி கீழே வந்து ஹேங்கிங் மாதிரி தொங்க விடலாம்னு நினைச்சோம். இப்ப இங்க இருந்து அந்த ஒயர் வந்து பிளக் பாயிண்ட் வந்து பிளக் பாயிண்ட்டுக்கு போகணும். அந்த கனெக்ஷன் எட்டணும். எட்டலன்னா அந்த ஹேங்கிங் நல்லா இருக்காது. இப்ப அதுக்கு என்ன சொல்றாருன்னா அந்த பிளக் பாயிண்ட் நான் கட் பண்ணிட்டு ஒயர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இழுத்து விடணும், வேற வழி இல்லைன்றாரு. இப்போ இதுவே எக்ஸ்ட்ரா வேலை. ஆனா பாக்க ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி தெரியுது. ஆனா வேலை செம பெருசா போயிட்டுதான் இருக்கு. நானே ஈஸி என்ன இதெல்லாம் ஒரு ஈஸி அப்ப மேட்டர் நினைச்சேன். கஷ்டமா இருக்கு. பட் என்ன எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சமான வேலைனால நாங்க ஜாலியா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா சீரியஸா எங்களுக்கு பிடிச்சமான வேலை. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது ஜாலியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்க ஆபீஸ் சீக்கிரமே முடிஞ்சிருச்சு. ஆபீசர் காலையிலே முடிச்சிட்டோம். இல்லன்னு வச்சிருந்துக்கோங்களேன். இப்ப அந்த ஒர்க்லாம் இப்ப போன்லாம் இப்ப வந்துட்டு எங்களால பண்ணவே முடியாது. அதனால அந்த ஒர்க்கை வந்து காலில் முடிச்சுட்டு இப்ப ஃபைனல் இது பண்றோம். மொத்தம் வந்து இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா எத்தனை லைட்ஸ் இருக்குன்னா 44 லைட்ஸ் இருக்கு. பட் இந்த ஒரு லைட்டோட அந்த வெளிச்சம் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறதுனால இந்த லேம்ப்ல வந்து நாங்க மூணு சுத்தி இருக்கோமா. ஸோ அது நல்லா படிச்சு தெரியறதுக்காக நாங்க 2 லைட் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு டம்ளருக்கு 2 லைட் மாதிரி. அது வந்து திருப்பி இப்போ 2வது ரவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு திருப்பி செகண்ட் ரவுண்ட் வந்து திருப்பி அந்த இப்போ நான் பாத்தீங்கன்னா எல்லா டம்ளருமே கார்னர்ஸ்ல தான் வந்து இந்த ஹோல் போட்டிருக்கேன். சென்டர்ல போடல. ஸோ கார்னர்ஸ் போட்டு நான் செகண்ட் ரவுண்ட் வரும்போது இந்த கார்னர்ல போட்டு இது உள்ள விட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் போற மாதிரி. புரியுது, நான் புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் நாங்க பிளான் பண்ணிருப்போம். ஃபைனலா எப்படி இருக்கும்ன்றது தான் விஷயம். அவுட்புட் பயங்கரமா இருக்கும். கண்டிப்பா செகண்ட் டைம் எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பிளஸ் கன்ஃபியூஷனா இருந்தது. என்னன்னா நம்ம வந்து செகண்ட் டைம் உள்ள எடுக்கும் போது இன்னொரு 2 ஹோல் விட்டுருக்கோம்னால 2 ஹோல் இன்னொரு ஹோல் வெளியே எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா சிக்குதாங்க. அங்க கொஞ்சம் பார்த்து ரொம்ப பொறுமையா பண்ணணும். நாங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாலும் அது பண்ண முடிஞ்சுது. தனியாலாம் அது யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப பொறுமை வேணும். ரொம்ப பொறுமையா பார்த்து பொறுமையா வெளியே எடுக்கணும். இப்போ வந்து மொத்தம் எங்களுக்கு 22 கப்ஸ் வந்தது. 22 கப்ஸ்ல ஒரு கப்க்கு 2 லைட் மாதிரி நாங்க கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, உள்ள வந்து 2 லைட் வரும். இந்த 2 லைட் வந்து இதுக்குள்ள போற மாதிரி. ஸோ ஃபைனலா வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. எல்லாத்துக்குள்ளயும் 2 லைட். ஸோ இப்படிதான் வந்திருக்கு.
இப்போ நாங்க இதை அரேஞ்ச் பண்ணி நாங்க வந்து இந்த நாங்க செஞ்ச இந்த ரெடி பண்ண பைப் இருக்குல்ல, இந்த பைப்ல வந்து இப்ப நாங்க கட்டி தொங்க விடணும். இப்போ அதுதான் ஃபைனல் டாஸ்க். இப்போ பண்ண வரைக்கும் நல்லா பக்காவா வந்துருச்சு. இப்போ ஃபைனல் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணனும். ஃபைனல் டாஸ்க் இப்ப எதுக்குள்ள எப்படி மாட்டலாம் இத? அது நான் சொல்றேன். ஃபைவ் கப்ஸ்க்குங்கிற மாதிரி பண்றியா? 3 கப்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 22 தானே இருக்கு. 5 என்னாச்சு? அது லாஸ்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ இப்போதைக்கு கப்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணு. இதுல எவ்வளவு கன்ஃபியூஷன் பாருங்க. இப்ப நாங்க மாட்டிட்டோம். பிளஸ் இந்த ஹோல் வழியா அது திரும்பி லைட் வெளியே வந்துருது. நாங்க இப்ப தொங்க விட்டாதான் அது கரெக்டா நிக்கும். Oh my god! என்ன விஷயம்னா லைட் எல்லாம் வெளியே வந்துச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த லைட்டோட அழகு ரொம்பவே சூப்பரா இருக்கு. இப்போ நாங்க அந்த அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி மாத்திருக்கோம். இதுதான் அழகா இருக்கு. முன்னாடி வந்து கொஞ்சம் கச்சாமுச்சான இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ண வச்சு 1 2 3. ஓ மச்சான், இட்ஸாவே இருக்கு மச்சான். சூப்பரா இருக்குல்ல, செமையா இருக்கு. தள்ளிப்போ, அழக மறைக்காத முத. அப்படி போ. செம்ம செம்ம. நம்ம இந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தது பாத்தியா நீ? கீழே கார்னர்ஸ் ஃபுல்லா எல்லோ. இங்க பாரு, அது ரெண்டும் எல்லோ, இது ரெண்டும் ப்ளூ, அது ரெண்டும் ப்ளூ. அழகா அமைஞ்சிருக்கு பாத்தியா? நம்ம கரெக்டா கொடுத்தோம்ல. எனக்கு நினைச்சேன் அந்த மாதிரி கரெக்டா ப்ராப்பரா கொடுத்தாதான் அந்த கலர் வந்து கரெக்டா எங்க வருமோ அந்த மாதிரி வரும். சூப்பரா காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. செம்மையா இருக்கு கைஸ், செம்மையா இருக்கு. வாவ், அழகா இருக்கு. அது லைட் ஆன் பண்ணி இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கு. சீரியஸ்லி நாங்க அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த வால் எல்லாமே டெக்கரேட் பண்ணலாம்னு இருக்கோம். இந்த வால் ஃபுல்லாவே ஏதாவது ஒரு டெக்கரேஷன் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போதைக்கு வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க ஆரம்பிச்ச டெக்கரேஷன் இது. அப்புறம் இன்னொரு நாங்க ஒண்ணு பண்ணோம். எங்க வீட்டுல ஒரு மணி பிளான்ட் இருந்துச்சு. அது வந்து வீட்டுல அப்பா என்ன பண்ணாரு, நார்மலா ஒரு பாட்டில்ல வந்து வச்சிருந்தாரு. அதை நாங்க எப்படி டெக்கரேட் பண்ணிருக்கோம் பாருங்க. அந்த பாட்டிலுக்கு ஒரு பச்சை கலர் ரூலு, அதுக்கு வந்து ஒரு ஹார்ட். கிட்ட காமிங்க, அவ்வளவு தூரம் வச்சு எப்படி என் வியூவர்ஸ்க்கு தெரியும். அந்த ஹார்ட்லாம் வச்சு அதை நாங்க ரொம்ப அழகாவே டெக்கரேட் பண்ணிட்டோம். இன்னும் நிறைய வேலை பண்ணலாம்னு இருக்கோம். ஏன் மச்சு? எஸ், இந்த ரூம் அப்படியே ஒரு ரூம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. டை வீடியோஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதே மாதிரி நான் வுட் ஒர்க்ஸ் வந்து நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது டெக்கரேஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை நாங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவோம். நாங்க நினைச்சதை விட ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும் ரொம்ப ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஏதாவது வீட்டுல பண்ணணும் அப்படின்னு. அதுவும் இந்த மாதிரி இந்த பேப்பர் சுத்துறது, இந்த க்ரோஷெட், அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி டிசைன் பண்றது, எல்லா மாதிரி டிசைன் பண்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பண்ண ஆசையா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணது இதுதான் இந்த வீட்டுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நிறைய பிளான் பண்ணிருக்கோம். அதுவுமே வந்து லைட் மாதிரி இல்லாம ஃப்ரேம்ல வந்து டெக்கரேஷன்ஸ் இருக்க மாதிரி, இந்த நம்ம போட்டோஸ்க்கு கீழே வந்து பாம்பாம்ஸ் தங்குற மாதிரி இல்ல, அப்புறம் வீட்டுல வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வரும்ல, அப்படி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேங்கிங்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நாங்க ட்ரை பண்றோம். எல்லாமே வந்து DIY இருக்கணும், நம்மளோட ஓன் கிரியேஷனா இருக்கணும் அப்படின்னு. யூடியூப்ல வந்து சில வீடியோஸ் பார்த்து ஐடியாஸ்க்காக நாங்க பாக்கலாம்னு எடுத்தோம். பட் இது மாதிரி யாருமே பண்ணல. அது ஏன் தெரியல, இது யாருக்குமே தோணலையா இல்ல ஏன் பண்ணல. நம்ம வந்து நாங்க என்ன நினைச்சோம்னா பேப்பர் கப்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாம்ல, நமக்கு அது ஒரு ஐடியாவா கிடைக்கும்னு. இது யாருமே பண்ணல. அது நாங்க வந்து இது புதுசா உங்களுக்கு ஒரு ஐடியாவா கொடுத்துருக்கோம். சோ கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க அதை பண்ணுங்க. ஹால்ல வந்து இந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவீங்கல்ல, அப்ப வந்து பலூன்ஸ் அப்புறம் வந்து இந்த ஹாப்பி பர்த்டேன்னு வச்சுட்டு இதை சுத்தி நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, ரொம்பவே அழகா இருக்கு. அந்த மாதிரி லைட்டிங்ல வந்து இந்த கேக் கட் பண்ணும்போது ரொம்ப அழகா வரும் அந்த லைட்டிங். சோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. we are enjoying it. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க கஷ்டப்பட்டு பண்ண ஒரு டெக்கரேஷன் இது. நெக்ஸ்ட் வேற ஒரு டெக்கரேஷன் இல்ல வேற ஏதாவது என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பார்க்கலாம் கைஸ். சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட சேனல் வந்து என்டர்டைன்மெண்ட் சேனல். எங்க சேனல் எல்லாமே வரும். குக்கிங், இந்த மாதிரி நாங்க நம்ம செட்டப் பண்றது, அப்புறம் நாங்க பண்ற காமெடிஸ், நாங்க வந்து சில என்ன பண்ணுவோம், கேம்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுவோம். சோ நிறைய நாங்க பண்ணுவோம். எல்லாமே எங்க வீடியோஸ்ல இருக்கும். சோ சேனல் மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பாய் பாய், ஹேவ் a great day. Bye.